வணக்கம் நண்பர்களே, நான் ராம்குமார் பேசுகிறேன். நண்பர்களே, இப்பொழுது சமீபத்திய பிரச்சனை என்னென்னா தண்ணீர் பிரச்சனை. அதாவது உலக சுகாதார நிறுவனத்தின் அறிக்கையின்படி கிட்டத்தட்ட 1.8 பில்லியன், அதாவது 18 கோடி மக்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் அல்லல் படுகிறார்கள். அதற்கு பல காரணங்கள் சொன்னாலும் கூட உலக சுகாதார நிறுவனம் 5 காரணங்களை பட்டியலிட்டு இருக்கிறது. முதல் காரணம் பொல்யூஷன். நமக்கே தெரியும், நாம் எந்த மாதிரி சுகாதார சீர்கேட்டினை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ரெண்டாவது காரணம் ஓவர் எக்ஸஸ் யூசேஜ் ஆஃப் ஃபாசில் ஃபியூவல்ஸ். நம்ம வீட்டுக்கு 4 கார் இருக்கு இல்லையா இன்றைக்கி. ஸோ அதனால் அந்த வளிமண்டலத்தின் சுழற்சியை நம்ம மிக எளிதாக பாதித்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவது காரணம் காடுகள் அழிப்பு. காடுகள் வகை தொகை இல்லாமல் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த 3 காரணங்களுக்கு அப்பால் மிகவும் முக்கியமான காரணம் ஒன்று உள்ளது. அந்த காரணம் என்னவென்றால் பயிர்கள், மரங்கள். உங்களுக்கு மிக ஆச்சரியமாக இருக்கும், மரங்கள் எவ்வாறு இந்த உலகத்தின் தண்ணீர் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கக்கூடும் என்று. நண்பர்களே, நான் சொல்கிறேன், மரங்கள் எல்லாமே நல்லது தான். மரங்கள் தான் ஆக்சிஜனை வெளியிடுகிறது, மரங்கள் தான் மழையை தருவிக்கிறது, மரங்கள் நிழலை கொடுக்கிறது, மரங்கள் கனிகளை கொடுக்கின்றது. மரங்களினால் ஆன பயன்கள் ஏராளம், அது நமக்கு தெரியும். ஆனால் ஒரு சில மரங்கள் இதற்கு நேர் எதிராக இருக்கிறது. நாம் நம்ப மறுத்தாலும் அதுதான் உண்மை. மிக முக்கியமாக கருவேல மரம் அல்லது ப்ராசோபிஸ் ஜூலிஃப்ளோரா என சொல்லப்படும் இந்த மரமானது பல வகைகளில் சூழ்நிலைக்கு சுற்றுப்புற சூழ்நிலைக்கு கேடாக அமைகிறது. மிக முக்கியமாக நண்பர்களே, நீங்கள் அந்த ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரையை ஒட்டிய சில பகுதிகளில் சென்று பார்த்தீர்களானால் இந்த மரங்கள் அடர்ந்து வளர்ந்திருப்பதை நீங்கள் காணலாம், கண்கூடாக காணலாம். இந்த மரங்கள் ஏன் வளர்க்கப்படுகின்றன? இந்த மரங்கள், இந்த கருவேல மரங்கள் மிக நுண்ணிய செயல்பாடு உடையவை. எப்படி என்றால், இந்த மரம் எப்படி போகும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 300 அடி 400 அடி ஆழத்திற்கு சென்று தனக்கு தேவையான தண்ணீரை எடுத்துக்கொள்ளும். பிறகு இந்த மரத்தில் உள்ள முட்களின் காரணத்தினால் எந்த ஒரு விலங்கும் இந்த மரத்தின் இலைகளையோ கனிகளையோ பூவையோ புசிக்க முடியாது. மிக முக்கியமாக நண்பர்களே, பறவைகள் இந்த மரத்தில் கூடு கட்டுவதில்லை. ஏனென்றால் இந்த மரத்தின் தன்மைக்கு ஏற்ப முட்டைகள் குஞ்சாக பொரிப்பதில்லை. ஆக பறவைகள் அதை அறிந்து வைத்துள்ளன. பறவைகள் மிக அரிதாகவே இந்த மரத்தின் மீது கூடுகள் கட்டுகின்றன. இன்னொரு விஷயம் நண்பர்களே, இந்த மரங்கள், இந்த கருவேல மரம் ஒருவேளை நிலத்தடி நீர் கிடைக்காவிட்டால் சுற்றுப்புற சூழலில் உள்ள ஆக்சிஜனை, மாய்ஸ்சர் எனப்படும் ஈரப்பதத்தை உறிஞ்சு கொள்கின்றன. ஆக மொத்தத்தில் என்னவாகின்றது? இந்த மரத்தின் விதைகள் மிக வேகமாக நிலத்தில் விழுந்து மிக வேகமாக பரவுகின்றன. ஒரே ஒரு மரத்தை ஒரு 2-3 ஏக்கர் நிலத்தில் நட்டு வைத்தால் கிட்டத்தட்ட 2 அல்லது 3 வருடங்களுக்குள் இந்த மரமானது அந்த 2-3 ஏக்கர் நிலங்களை கபலீகரம் செய்துவிடும். அவ்வளவு விரைவாக வளர்கின்றன. நம்முடைய விவசாயிகள் என்ன செய்கிறார்கள்? சரி, நமக்கு தின தேவைக்கான வருமானம் இந்த மரத்தில் கிடைக்கிறதா என்று பார்க்கிறார்கள். அப்படி கிடைக்கும் பட்சத்தில் இந்த மரத்தை வளர்ப்பது அவர்களுக்கு ஒரு பெரிய பொருட்டல்ல. என்ன செய்கிறார்கள்? அந்த மரத்தை வளர்க்கிறார்கள். அந்த மரத்தை வெட்டி கரி துண்டுகளாக்கி அதை வியாபாரம் செய்கிறார்கள். அது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. ஏன்னா அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இந்த மரங்கள் உறுதுணையாக இருக்கின்றன. ஆனால் இது ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் என்று ஆகிவிடுகிறது. ஏனென்றால் இந்த மரத்தை வளர்த்தால்தான் அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும்.
இந்த மரங்களை வளர்ப்பதன் மூலமாக வேறு ஒரு மரங்களையோ இல்லை வேறு ஒரு பயிரையோ செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடுகின்றன. நண்பர்களே, இந்த மரம் வளரும் இடத்தில் நீங்கள் சென்று பார்த்தீர்களானால் அந்த இடமே கட்டாந்தரையாக தான் இருக்கும். ஏனென்றால் இது கிட்டத்தட்ட 300 அடி சென்று தண்ணீரை உறிஞ்சு கொள்வதால் மற்ற மரங்களை வளரவிட செய்யாது. காலனைசேஷன் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்களே, அது மாதிரி இது எங்கு செல்கிறதோ இது படர்ந்து விரிந்து மிக விரைவாக வளர்ந்து விடுகிறது. மற்ற பயிர்களை பயிர் செய்ய முடியாத காரணத்தினால் விவசாயிகளும் இந்த மரங்களையே வளர்ப்பதற்கு வளர்க்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இதற்கு ஏதாவது முடிவு இருக்கிறதா? இதை இப்படியே விட்டுவிட்டால் என்னவாகும்? நான் உங்களிடம் கேட்கிறேன், இந்த மரங்களை அப்படியே விட்டுவிட்டால் என்னவாகும்? மிக விரைவாக விவசாய நிலங்களை ஆக்கிரமித்து மற்ற பயிர்கள் வளர்வதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும். இதற்கு ஏதாவது தீர்வு உண்டா என்று தான் நாம் பார்க்க வேண்டும். ஒரே அடியாக இந்த மரத்தை வெட்டி மற்ற பயிர்களை வளர்க்க செய்ய சொன்னால் விவசாயிகள் உடனடியாக இதை ஏற்பதில்லை. ஏனென்றால் இந்த மரங்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம். இந்த வாழ்வாதாரத்தை இழப்பதற்கு யாருமே தயாராக இல்லை. பின் என்னதான் செய்வது? உலகத்தின் மிக முக்கியமான பிரச்சனைகள் R&D எனப்படும் ஆராய்ச்சியின் மூலமாகவே தீர்க்கப்பட்டுள்ளது. இதற்கான ஒரு தீர்வை எங்களுடைய குழு உங்களுடைய பார்வைக்கு சமர்ப்பிக்கிறது. நண்பர்களே, இந்த மரத்தை நாம் வெட்ட முடியுமா? வெட்டலாம். ஆமாம். அதை வெட்டி நாம் கரியாக செய்தால் 1 கிலோகிராமிற்கு 13 ஒரு 20 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். அதற்கு பதிலாக மதிப்பு கூட்டுதல் செய்ய முடியுமா என்று நாம் பார்க்க வேண்டும். இந்த மரத்தை வெட்டி அந்த கரியை எடுத்து அதை ஆக்டிவேட்டட் கார்பன் என மாற்றும் பொழுது, நண்பர்களே, இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் என்பது செறிவூட்டப்பட்ட கார்பன். இந்த செறிவூட்டப்பட்ட கார்பனானது நம்முடைய தண்ணீரை சுத்தம் செய்யும் பணியிலும் காற்றை சுத்தப்படுத்தும் வகையிலும் இதை மிக எளிதாக பயன்படுத்தலாம். 1 கிலோ 13 அல்லது 20 ரூபாயிலிருந்து நாம் 1 கிலோ 300 400 ரூபாய் வரைக்கும் வருமானம் ஈட்டக்கூடியதாக இருக்கும். ஆச்சரியமாக இருக்கிறதா? அது உண்மைதான் நண்பர்களே. இந்த மரத்தை வெட்டி நாம் ஆக்டிவேட்டட் கார்பனாகவும் செய்யலாம். இந்த மரத்தை நாம் கெமிக்கல் ப்ராசஸுக்கு உட்படுத்தும் பொழுது லிக்னின் அப்படி என்று ஒரு உபபொருள் கிடைக்கிறது. அந்த லிக்னின் எக்ஸ்ட்ராக்ஷன் ஒரு கெமிக்கலி ப்ராசஸ்டு மெத்தட். அதை செய்யும் பொழுது அந்த லிக்னின் பாலிமர் இண்டஸ்ட்ரி, அதாவது நாம் பளபளப்பாக பார்க்கிறோம் இல்லையா மேஜை நாற்காலிகள், அது தவிர எங்கெல்லாம் நமக்கு ஒரு பளபளப்பு தேவைப்படுகிறதோ அங்கு லிக்னின் மிக தாராளமாக உபயோகப்படுத்தப்படுகிறது. எங்களுடைய தீர்வின் முதல் படி இந்த மரத்தை எரிக்கும் முன்பு லிக்னின் எக்ஸ்ட்ராக்ஷன். இந்த மரத்துண்டுகளிலிருந்து லிக்னினை பிரித்தெடுத்து அதை ஒரு சந்தைப்படுத்துதல் மூலமாக வியாபாரம் செய்யலாம். அந்த லிக்னினை எடுத்து விட்ட பிறகு இந்த கரித்துண்டுகளை நாம் செறிவூட்டும் பொழுது நமக்கு ஆக்டிவேட்டட் கார்பன் என்ற காம்போனன்ட் கிடைக்கிறது. அந்த காம்போனண்ட்டை நம்முடைய தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு நாம் எளிதாக அனுப்பலாம். சரி, அந்த மரங்களை வெட்டியாகிவிட்டது. அடுத்த சைக்கிளுக்கு என்ன செய்வது? அது மிகப்பெரிய கேள்விக்குறி அல்லவா? இதில் உள்ள வியாபாரத்தை கண்டுகொண்டால் நம்முடைய மக்கள் மிக வேகமாக இந்த மரங்களை வளர்க்க ஆரம்பித்து விடுவார்கள். அதுவல்ல நம்முடைய நோக்கம். நம்முடைய நோக்கம் இந்த மரங்களுக்கு பதிலாக வேறு எந்த மரங்களை வளர்ப்பது. நண்பர்களை, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், இந்த கரஞ்ச் ட்ரீ அப்படின்ற ஒரு மரம் நீங்கள் பார்த்துருக்கலாம். கரஞ்ச் அப்படின்றது நம்ம தமிழில் புங்கை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புங்கை மரம் இயற்கைக்கு மிகவும் தோதான மரமாகும். இந்த புங்கை மரத்திற்கும் நாம் தண்ணீர் விட தேவையில்லை. அது அது பாட்டுக்கு வளர்ந்து விடும். இன்னொரு விஷயம் என்னவென்றால், அதிலிருந்து கிடைக்கும் விதைகள், புங்கை மரத்து விதைகளை பார்த்தீர்கள் என்றால் ஒரு நீள்வட்ட வடிவத்தில் இருக்கும். அதில் இருக்கும் விதைகள்
நமக்கு தேவையான பயோடீசல், அதாவது இயற்கை மாற்றுப் பொருளாக நமக்கு கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதற்கான நிறைய ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. அந்த வேலைக்கான முயற்சிகளை நாங்கள் எங்களுடைய லெபார்ட்டரியில் செய்து வைத்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த கருவேல மரத்திற்கு பதிலாக நாம் புங்கை மரங்களை வளர்க்கலாம். புங்கை மரம் வளர்ந்து பயன் தருவதற்கு சில காலம் பிடிக்கும், உண்மைதானே? அந்த காலத்தில் நாம் என்ன செய்யலாம் என்றால், எங்களுடைய செயல் திட்டம் ஒரு 2 ஏக்கர் நிலத்தில் இந்த கருவேல மரங்களை முற்றிலுமாக அகற்றிவிட்டு அதிலிருந்து லிக்னின் மற்றும் ஆக்டிவேட்டட் கார்பனை பிரித்து எடுத்துவிட்டு அந்த இடத்தில் ஒரு அவுட்டர் லேயர், அதாவது அந்த வெளிப்புற பகுதிகளில் எவ்வளவு புங்கை மரங்களை நட முடியுமோ அவ்வளவு புங்கை மரங்களை நாம் நட்டு வைக்கலாம். அதற்கப்புறம் இன்னர் லேயர், அதற்கப்புறம் ஒரு அடுக்கு இருக்கும் இல்லையா, அந்த அடுக்கில் நீரியம் ஃப்ளவர்ஸ், அதாவது நீரியம் ஃப்ளவர்ஸ் அப்படின்னா அந்த அரளிப்பூக்கள், செவ்வரளிப்பூக்கள் இருக்கின்றனவா, அந்த செவ்வரளிப்பூக்களை நாம் வளர்க்கலாம். அந்த செவ்வரளிப்பூக்களும் வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. அது சென்ட், அந்த வாசனை திரவியங்களை தயாரிப்பதற்கு இந்த செவ்வரளி பூக்கள் மிக உபயோகமாக இருக்கின்றன. அதற்கு அடுத்த லேயரில் நாம் கற்றாழை, நம்ம அந்த ஆலுவேரா, கற்றாழை என்பது ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு தாவரமாகும். அதுவும் வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. அதை வளர்த்துவிட்டு அப்புறம் இன்னர் சர்க்கிளில், அந்த உட்பகுதியில் பெர்முடா கிராஸ் அல்லது அருகம்புல்லை நாம் வளர்க்கலாம். இதன் மூலம் என்ன ஆகும் என்றால், விவசாயிகளுக்கு தினந்தோறும் வருமானம், வாரந்தோறும் வருமானம், மாதந்தோறும் வருமானம், வருடந்தோறும் வருமானம் வரும் வகையில் நாம் இந்த செயல்முறையை செயல்படுத்தி விடலாம். இதில் உள்ள பயன்கள் என்னவென்றால், இந்த கருவேல மரங்கள் அகற்றப்பட்டு மற்ற இயற்கைக்கு தோதான, இயற்கைக்கு நண்பனான பல மரங்களை நாம் வளர்க்கும் பொழுது நிலத்தடி நீர்மட்டம் உயர்கிறது. பிறகு நிலத்தின் அந்த பயிரிடும் தன்மை வளர்கிறது. அது தவிர விவசாயிகள் கருவேல மரத்தை மட்டுமே நம்பியிருக்க சூழ்நிலை முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டுவிடும். இது நம்ம ஒரு 4-5 சைக்கிள், அதாவது ஒரு 4-5 சுழற்சிகளில் பண்ணி முடித்தோமானால் பிறகு அந்த நிலமானது பிற பயிர்களான நெல், கோதுமை, கரும்பு, வாழை போன்ற விவசாயத்திற்கு உகந்ததாக ஆகிவிடும். இந்த மெத்தட், இந்த முயற்சியின் விளைவாக நாம் 3 பலன்களை அடையலாம். 1, கருவேல மரங்களை அழித்தல், கருவேல மரங்களை முற்றிலுமாக ஒழித்தல். 2, நிலத்தடி நீர்மட்டம் உயர்தல். 3, நிலத்தை மறுபடியும் பயிர் பண்பாட்டிற்கு கொண்டு வருதல். இதுபோக நண்பர்களே, நீங்கள் ஒரு கேள்வி என்னிடம் கேட்கலாம். என்னவென்றால், நாம் கருவேல மரங்களை முற்றிலும் ஒழித்து விட்டால் நீங்கள் எங்கு செல்வீர்கள் ஆக்டிவேட்டட் கார்பன் மற்றும் லிக்னின் எடுப்பதற்கு? ஏனென்றால் அதில் உள்ள மதிப்பு கூட்டப்பட்ட பொருளானது மிக விரைவான மிக அதிகமான வருமானத்தை தரக்கூடியதாக இருக்கிறது அல்லவா? அப்போ நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா, இந்த மரத்தெல்லாம் அழிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம எங்கே போய் இதை வளர்க்கிறது? நண்பர்களே, அதற்கும் எங்களுடைய தீர்வு ஒன்று உண்டு. இந்த கருவேல மரங்கள் முற்றிலுமாக தீயனவற்றைவற்றுமே கொண்டுள்ள மரங்கள் அல்ல. இந்த மரங்களின் மூலமாக நாம் பலவித நன்மைகளை பெறலாம். எந்த விதமான நன்மைகள் என்றால், இந்த மரங்கள் எந்த ஒரு ஹார்ஷ் கண்டிஷனிலும், செமி ஆரிட் லேண்டு, அதாவது எந்த ஒரு வறட்சியான நிலத்திலும், எந்த ஒரு பாழ்பட்ட நிலத்திலும் இந்த மரங்கள் வளர்வதற்கான தன்மையை கொண்டுள்ளன. ஆகவே இந்த மரங்களை நாம் கடற்கரை ஓரமாகவோ அல்லது மிகவும் இண்டஸ்ட்ரியல் ஏரியா என்று சொல்லுவாங்களே, அதாவது வேறு எந்த பயிரும் பயிரிட முடியாத நிலங்களிலோ இந்த மரங்களை நாம் வளர்த்து வரலாம். அங்கு இந்த மரங்களை வளர்ப்பதன் மூலம் நாம் அந்த நிலத்தையும் மேம்படுத்தலாம். பின்பு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பயன்களையும் நாம் உபயோகப்படுத்தி கொள்ளலாம். இந்த செயல் திட்டமானது எங்களுடைய லேப், நாங்கள் ஆய்வுக்கூடம் வைத்திருக்கிறோம் அல்லவா, அங்கு இந்த செயல் திட்ட வரைவு முறையானது கம்ப்ளீட்டாக, அதாவது முழுதாக முடிந்துவிட்டது.
இதற்கான வாய்ப்புகள், இதற்கான சந்தர்ப்பங்கள் நம்முடைய அரசாங்கங்கள் கொடுக்க வேண்டும். என்னுடைய எளிய கோரிக்கை என்னவென்றால், நம்முடைய மாநில அரசானது இந்த கோரிக்கையை ஏற்று இந்த செயல் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு எங்களுடைய குழுவிற்கு ஒரு 2 ஏக்கர் நிலத்தை கொடுத்து உதவினால், அதற்கு தேவையான சில ஃபண்டிங், அதாவது சில நம்முடைய இந்த செயல் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நமக்கு மேன்பவர் வேண்டும், மனித வளம் வேண்டும். பிறகு இந்த கருவேல மரத்தை அழித்து அதன் மூலம் நாம் மதிப்பு கூட்டப்பட்ட லிக்னின் மற்றும் ஆக்டிவேட்டட் கார்பனை பெறுவதற்கு சில செலவினங்கள் உண்டு. அது தவிர 1 அல்லது 2 வருடங்கள் இந்த வழிமுறை இருக்கிறது அல்லவா, கருவேல மரத்திலிருந்து புங்கை மரத்திற்கு மாறுதல். அதற்கான கால அவகாசம் 1 2 வருடங்கள் ஆகும். இந்த செயல் திட்டத்தை தனி ஒரு மனிதனாகவோ அல்லது தனி ஒரு குழுவாகவோ எங்களால் செயல்படுத்த முடியாது. நம்முடைய தமிழ்நாடு அரசு இதற்கான உதவிகளை செய்து கொடுத்தால் நாங்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கிறோம். இதன் மூலம் நம்முடைய நாட்டில் நிலவும் தண்ணீர் பிரச்சனையை பெருமளவு குறைக்க முடியும் என்ற மிகுந்த நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. ஆகவே எங்களுடைய குழுவின் சார்பாக நான் கரம் கூப்பி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த செயல் திட்டத்திற்கு ஒரு 2 ஏக்கர் நிலம் மற்றும் ஃபண்டிங் மற்றும் மனித வளம், இந்த 3ம் கிடைத்ததென்றால் நாங்கள் 1 அல்லது 2 வருடங்களில் இந்த செயல் திட்டத்தை முழுவதுமாக செயல்படுத்தி நம் நாட்டில் நிலவும் தண்ணீர் பிரச்சனையை மிக பெருமளவு குறைக்க முடியும் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.